ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்சல் அன்பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பார்சல் எனக்கு போட்டு மோஸ்ட்லி 15 டேஸாவது இருக்கும். எனக்கு ரீச் ஆகிறதுக்கு செம்ம டிலே. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து 283. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 383ல் கொண்டு போய் போட்டாச்சு. நாங்கள் போய் போஸ்டல் ஆஃபீஸில் போய் கேட்குறோம், கார்லாண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டோம். இல்லை நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் டெலிவரி எங்களுக்கு வந்து பேக்கேஜ் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க, இல்லை நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிட்டோம், நீங்கள் வேணால் போலீஸ் என்கொயரி மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களோட பேக்கேஜை நீங்கள் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எங்களுக்கு வந்த பேக்கேஜ் எங்களுக்கு வரல. யார் மோஸ்ட்லி நம்ம எண்டில் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட் மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் போட்டதை வேற யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி இருக்க கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே இல்லை, ஆள் வந்த மாதிரியும் இல்லை, போட்ட மாதிரியும் இல்லை, யாரும் எடுத்துகிட்டு போன மாதிரியும் தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு நாள் பார்த்தோம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஏன் எங்களுக்கு டெலிவரி ஆகலை, எங்களுக்கு ஏன் பார்சல் வரலன்னு அதில் ஒரு நாள் அலைஞ்சோம். அப்புறம் போலீஸ் என்கொயரி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அங்கே போய் அதுக்கு அலைஞ்சோம். மொத்தத்தில் அலைஞ்சு பண்ணி எல்லாமே ஓகே, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தா எங்கள் வீட்டு செக்யூரிட்டி வந்து வரும்போது அவங்க சொன்னாங்க, உங்களோட பேக்கேஜ் வந்து என்னோட லீசிங் ஆஃபீஸில் தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி லீசிங் ஆஃபீஸ்லேயுமே நாங்கள் போய் கேட்டோம், நீங்கள் வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து எதுவும் வந்திருக்கா, யாரும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை, அது மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. போச்சு, நாங்கள் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பார்த்துறோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டோம், ஏதாவது ஐடியா இருக்கா, இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இதே மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஓகே, முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டோம். பார்த்தா இவங்க அன்னைக்கு வந்து இந்த தாத்தா அப்படி தான் சொன்னாங்க. செக்யூரிட்டி சொன்னோன்னே, இந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட, இது உங்களோட அட்ரஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து எங்ககிட்ட காமிச்சாங்க. உங்களோட அட்ரஸ் தானா இது 283, உங்கள் நேமில் தான் வந்த மாதிரி இருக்குது, இது உங்களோட தான் பாருங்க அப்படின்னு சொன்னால், அப்பா செம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த தாத்தா இன்னைக்கு காலைல தான் வந்தாங்க, வந்து இந்த மாதிரின்னு சொன்னாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு ஒரு டிப்ஸு கொஞ்சம் கொடுத்து தாத்தா ஹாப்பி ஆக்கிட்டு, ரொம்ப நன்றி தாத்தா, நாங்களும் நிறைய இடத்துல அலைஞ்சோம். ஆக்சுவலாக பேக்கேஜ் வந்து டெலிவரி ஆகலை அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டு வந்து $100 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து $60 பே பண்ணியிருந்தோம். அப் டு $100 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் போடும் போதே இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க. நாங்கள் இன்சூரன்ஸும் போட்டோம். அவன் இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலாக பார்சல் நமக்கு கிடைக்காது, ஸோ நம்ம பே பண்ண அமௌண்ட்டையாவது திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸுக்கு போய் அதையும் அப்பெல்லாம் அது வரைக்கும் போயிட்டோம். போய் சேஞ்ச் பண்ணதுக்கு அது வந்து இந்த கேட்டகரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கிடைக்கிற மாதிரிலாம் தெரியல. அட்லீஸ்ட் நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டை எங்களுக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதும் அதுக்கும் எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பார்த்தா செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம ஆசையாக இருந்தோம். அது வந்து வெறும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக உள்ள திங்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பட் இந்தியாவிலேருந்து ஒரு பேக்கேஜ் வருது, அம்மா வீட்டிலேருந்து வருது, மாமியார் வீட்டிலேருந்து வருது, நம்ம ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து வருது அப்படின்னா, அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். அது ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், எங்களால் முடியல. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு ஒரு மனசு ஓரமாக எப்படியோ கிடைச்சா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து அந்த தாத்தா சொல்லும் போது செம ஃபீலிங்காக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அன்பேக்கேஜ் பண்ணலாம், எப்படி இருக்குது, என்ன வந்திருக்கு, என்ன கதை, ஏதோ நிறைய ஸ்வீட் ஐட்டம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, அதனால என்னென்ன ஸ்வீட்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ இனிமேல் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரண் சரண். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் ஐட்டம்.
பசங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸிங் எதுவுமே செட் ஆக மாட்டேது. நம்ம ஒரு சைஸில் பார்த்தா அது ஒரு சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துட சொல்லியிருந்தோம். ஜூடியோட தான் வாங்கினது ஃபுல்லுமே. பசங்க 2 பேருக்கும் செட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒன்றும் செட்டாக அமையலை. வீக்லி சாட்டர்டே, அதாவது சண்டே லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான், சாட்டர்டே ஸ்டாக் முடிஞ்சோன்னா அகெயின் சண்டேல ஸ்டாக் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் வீக் தான் முடிப்பாங்க போல். நாங்கள் பார்த்தா வீக்கெண்டு போயிருப்பாங்க போல் இவங்க ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். சரி பரவாயில்ல. ஆக்சுவலாக பெரிய லக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து காஸ்ட்லியான ஐட்டம் எதுவுமே நாங்கள் போடலை. அதனால சரி வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். ஓகே வரலன்னா பரவாயில்ல, நம்ம எதுவும் நம்ம ஒரு கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் நாங்கள் எதுவுமே போடாதனால அந்த அளவுக்கு எங்களுக்கு பயம் இல்லை. சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம். அடுத்து இது வந்து பக்கோடா. மாமா பக்கோடா வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அல்வா, இருட்டுக்கடை அல்வா. இதெல்லாம் என்ன லீக்கேஜ் ஆயிடுச்சு. எப்படி தூக்கி அங்கிட்டு போடுறதுல எப்படியும் லீக்கேஜ் ஆகாம இருக்காது. எல்லாமே ட்ரெஸ்ஸு, மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு தான் நிறையா கொடுத்துட சொல்லியிருந்தேன். இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சாக்கர் டே அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ்லாம், இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. சரி நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொன்னோம். தலை நேமில் தோனி டிஷர்ட் போட்டு. மைசூர் பாக், சோன் பப்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரே விஷயம் வந்துருச்சு. என்னன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது எங்களுக்கு வேணும். சடன் எங்கள் ஊர் ஃபேமஸ் தக்காஸ் மிக்சர். சில டைப் போட்டு ரொம்ப லோட் பண்ணியிருக்கு, அதனால எடுக்க முடியல. மிக்சர் தக்காஸ் மிக்சர். இந்த மிக்சர் வந்து எப்படியும் 2 to 3 month கிட்ட அப்படியே இருக்கும், வீணாக போகாது, சிக்கல் வாடெல்லாம் இருக்காது. அது வந்து எண்ணெயில் பொரித்து அதை ட்ரை பண்ணி எண்ணெயே ட்ரை பண்ணி தருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இது. அதனால் அதை வாங்கி கொடுத்துட சொல்லியிருந்தேன். இது வந்து கூழு மாவு, நவதானியம் இதெல்லாம் போட்டு கூழு மாவு. இது வந்து நெத்திலி கருவாடு. ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது வந்து எனக்கு முடிஞ்சிச்சு, அதனால கொடுத்துட சொல்லுவோம். ஒரு 1/4 கிலோ கொடுத்துருங்கம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மா எனக்கு 1 கிலோ கொடுத்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்குது 1 கிலோ. ஆக்சுவலாக ஒரு 10 கிலோ தான் அவங்க மாமா தான் கொண்டு வந்தாங்க. ஊர்லேருந்து மாமா இங்கே வந்தாங்க, இங்கேருந்து இங்கே கொடுத்து விட்டாங்க. 10 கிலோ தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால லக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து என்னன்னு தெரியலையே. இதில் வந்து ஆக்சுவலாக இடியப்பம் மாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ நிறைய வச்சு விட்ருக்காங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கூழ் மாவும் நான் கேட்கல, அம்மா கொடுத்து விட்ருக்காங்க கூழ் மாவு. அவ்வளோதான், நம்ம பேக்கேஜ் முடிஞ்சு. 10 கிலோவுக்கு இவ்வளோ தான் வைக்க முடியும், வேறு எதுவுமே வைக்க முடியாது. மாவு ஐட்டம் நிறையா வைக்கிறோம்ல, ஸோ மாவு ஐட்டம் நிறையா வச்சாலே திங்ஸ் அதிகமாக வைக்க முடியாது. அதனால இவ்வளோ தான் முடியும். ட்ரெஸ்ஸு வேறு வெயிட்டு சேர்ந்துருது. ஒரு ட்ரெஸ்ஸும் 2 கிராம் 4 கிராமாக இருந்தாலும் அப்படியே கடன்னு வெயிட் இது. நமக்கு பார்சல் வந்துருச்சு. லித்திக்கு நிறையா ட்ரெஸ் வந்திருக்கு பார்த்தியா? நிறையா ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்புக்கு வந்திருக்கு. ஓகே ஹாப்பி. எங்க போயிட்டு வந்தீங்க? எங்கேயும் போகல, அம்மா இங்கே தான் இருக்கேன். அப்புறம் அம்மா மேக்கப்லாம் போடல, இல்லையே. அம்மா எப்பயும் போல தான் இருக்கேன்.
புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. இல்லையே, அம்மா எங்கேயுமே போல. ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் சொல்லு, ஒழுங்கா சொல்லு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சப்ஸ்கிரைப் சொல்லு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம். பை. How are you? What? வாய்க்குள்ளலாம் வைக்கணும், வெளியில வச்சா போதும். The rainbow, feeding us a people, fight to எப்படி உங்க see. ஸ்கூலுக்கு வந்தோம்? எப்படி உங்க ஸ்கூலுக்கு வந்தது சூப்பரா இல்லையா? சூப்பர். ம். ஜாலியா இருந்துச்சு. ஒழுங்கா வாய் வச்சு பேசு. ம். அப்படியே அம்மா அப்பா வந்தோம், நீ என்ன 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 நினைச்ச? நாளைக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்தாங்க, எடுத்துறாங்க. எங்க மைக்க? அப்பாக்கு மைக் போடுவோமா? ம். அங்க ஹெட்செட் தான் மாட்டணும், மைக் மாட்ட முடியாதே. அம்மா மைக் உனக்கு இங்க மாட்டி விடவா? ம். மாட்டி விடுறேன். நீ என்ன பேச போற? அப்படி சொல்லுவியா? ஜனவரி பிப்ரவரி சொல்லு. அம்மா மாட்டிட்டேன், சொல்லு. ஜனவரி சவுண்டா சொல்லணும். சொல்லு. ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர். அப்போ நீ மைக் போட்டிருக்க பாத்தியா? நீ பேசினா சவுண்டா கேக்குமா? சொல்லு பார்க்கலாம். கொக்கோ மலனா? சரி, காங்காச்சா சொல்லு. அழகா சொல்லணும். நீ எப்படி சொல்லுவ அழகா? சொல்லு. சொல்லு. அதான் ஐயா. இதான் ஐயா, இதான் ஐயா. ஓ ஓ. ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.